அதான் அவனும் பண்றான் ஆதிரி. அப்படி பார்க்கும்போது எனக்கு ஆதிரியும் எதுவும் பண்ற மாதிரி. அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பாருங்க நாங்கள் சொல்லியிருக்கோம். திருப்பி எல்லாரும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ கேள்ப்போ அப்புறம் கேட்டு நான் ஜெயிலுக்கு தானே போகிறேன், நீ ஏன் கேட்குறேன்னு கேட்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க நந்தினி சொன்னாங்கல்ல எங்களுக்கு தேவையான நாங்கள் கூப்பிட்டு போனாங்க. இப்போ நாங்கள் போய் கேட்போம். அப்போ நாங்கள் தான் கூப்பிட்டு அவங்க கூப்பிட்டுருக்கவே மாட்டாங்க, நாங்கள் தான் கூப்பிட்டோம்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் முடிஞ்சு இல்லை இல்லை இப்போ அவங்க தேவைக்கு அவங்க கூப்பிட்றேன், அவங்களுக்குள்ள சண்டை போட்டு அவங்கவங்க வேலையை அவங்கவங்க செஞ்சா நல்லா இருக்கும். அவங்கவங்க வேலையை அவங்கவங்க செஞ்சா நல்லா இருக்கும். அவங்க வேலையை அவங்க செஞ்சா நல்லா இருக்குமா அந்த சொல்லு. ஏன் அவங்க கேட்டுருச்சு வேலைக்கு தான் கூப்பிடுறாங்க. அவங்கவங்க வேலையை அவங்கவங்களே செஞ்சா நல்லா இருக்கும். அப்புறம் இது ஆயிடுச்சு அதாயிடுச்சுன்னு ஒரு சண்டை கிரியேட் பண்ணிக்காதீங்க ப்ளீஸ். நான் சீரியஸா பேசுறேன். நான் காமுகையா தான் பண்றோம். இல்ல போகல நான் சீரியஸா சொல்றேன். அப்புறம் திருப்பி என்ன சொல்லுவாங்க தெரியுமா, அங்க நிக்கச்சு உங்களுக்கு கொடுத்த சூப்பர் டாஸ்க் பவர்ல திருப்பி எல்லாரும் செஞ்சுட்டு இருந்தாங்க, நீங்க எதுவும் பேசவே இல்லைன்னு ஒரு வார்த்தை வந்துரும்ன்ற பயத்துல பேசுறேன். நீ குடுத்துரு அவங்க வேலையை அவங்க நல்லா இருக்கும். நீங்க தான் பண்ண சொல்ல சொன்னீங்களா? ஆமா எனக்கு அவரா வாண்டடா வந்து அழுக்கு போல அதனால நான் என்ன சொல்றேன் கேளுங்க. அவங்க என்ன சொன்னாங்க பிரவீன், நான் அப்பவே ஹெல்ப் வேணும்னா நாங்க கேட்கற வரைக்கும் நீங்க பண்ணாதீங்கன்னு சொன்னாங்க. சோ அந்த அண்ணன் கேட்டா பண்ணுங்க, கேட்கறதுலன்னா பண்ணாதீங்கன்னு சொல்ல வரேன். ஓகேவா? அவ்வளவு பண்ணுங்க. ஏய் ரம்யா சரி ஹெல்ப் கேட்டீங்களா நீ? தலை எங்களுக்கு ஒரு விடிவுகாலம் சொல்லுங்க தலை. இல்ல தலை, இப்ப நான் என்ன சொல்றேன், நீங்க சொன்ன எல்லாரும் கேட்டுதான் ஆகணும். ஏன்னா நீங்க வீட்டோட தலை. ஒண்ணு எங்களுக்கு பாரு வேணும், இல்ல ஆதிர வேணும். யாரு இல்ல பாரு வராங்க. என்ன தெரியுமா சொன்னாங்க, டேய் நீ என்ன கெடுக்குற? பாரு இங்க நின்னு நீங்க வந்து பேசுனத கலாய்ச்சு. நீங்க என்ன கேட்டீங்க? பாரு வந்து நீ கன்வின்ஸ் பண்ணி ஏன் வேலைய நான் பண்ணிட்டேன். அது கெடுக்காத மச்சான். கெடுக்கல. நான் இருக்கிற உட்கார்ந்து லக்ஸரி டீமே ஒரு டல்லா போகுது. அங்க இருக்கிற கேர்ள்ஸ்லயே வந்து ஒண்ணுமே இல்ல. இப்ப நம்ம போனா தான் அங்க வேலை ஆகும்னா அப்ப நானும் லக்ஸரி சொன்னாங்களா? சத்தியமா யார் அப்படி சொன்னாங்க? அப்படி சொன்னாது அப்படி சொன்னாது நம்ம ஒட்டி கேக்குற மாதிரி சண்டை போட்டா நேரா தான் சொல்றேன். அவங்க சொன்னது இதுல இருக்கு. என்ன சொல்ற, லக்ஸரி டீம்ல வந்து ஒண்ணும் இல்ல, எதுவுமே நடக்கிற மாதிரி இல்ல. நம்ம போன இருங்க, என்ன பேச விடுங்க. அவங்கள பேசினா என்ன பேசுன மாதிரிங்க. ஒரு நிமிஷம் இருங்க. நான் உங்கள்ட்ட சிம்பிளா சொல்றேன். நம்ம இதை பத்தி பேசதான் போறோம். மீட்டிங்ல பாத்துக்கலாம். சிம்பிள், அவ்வளவுதான். அவசரப்படாதீங்க. மீட்டிங்ல எல்லாம் பேசிக்கலாம். அக்கா அப்படி பார்த்தா பிரவீன் பேசும்போது வந்து என்ன பிச்சைக்காரங்க மாதிரி அப்படின்னு சொன்னாரு. அப்படி சொல்லக்கூடாது. அப்பனா அவங்க என்ன இலக்காரமா? அது கிடையாது. அவர் ஏன் அதை அப்படி சொல்றாரு? அங்கிருந்து ஆரம்பிக்குது பிரச்சனை. அவர் பேசும்போது அந்த வார்த்தையை விட்டார்ல. அப்ப நீ அந்த குரூப் ஆஃப் பீப்புளை வந்து நீ இலக்காரமா பாக்குறியா? அதான மேட்ரிங்க. உட்காந்து லக்ஸரி வீட்டில் எல்லாம் ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு. அங்க யாரும் பவரா இருக்கிற மாதிரி தெரியல. அதுல ஒண்ணு மட்டும்தான் ஏதோ தேடுற மாதிரி இருக்குது. இதெல்லாம் சொல்லலாமா? நான் அந்த வீட்டில் தானே இருக்கிறேன். அதெல்லாம் சொல்லலாமா? நான் இருக்கிறேன்னு தானே குத்துற மாதிரி சொல்றீங்க. வருதாண்டா வாங்க, நீ வரும்போது வாங்க, வெல்கம் வந்து நான் சொன்னேன். நீங்க இவ்வளவு பேசினதுக்கு அப்புறமேட்டு ஓகே சார் தேங்க்யூ சார். என்கிட்ட என் கண்ணுக்கு தெரிஞ்சதுக்கு தான் நான் ரியாக்ட் பண்ண முடியும். என்கிட்ட கமருதீன் வந்து கேட்டாப்ல. ஆமா அன்பா வந்து வேலை ஏதோ இங்க பாருங்க. அது ஏன் ரியாக்ஷன், அது ஏன் ரியாக்ஷன்லாம் நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியாது. 3 கேர்ள்ஸ் இருக்காங்க. எக்ஸ்கியூஸ் மீ, என்னுடைய ரியாக்ஷனை நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்க. அதே மாதிரி என்னோட ரியாக்ஷன் அதான் அப்படி தெரியுதுல. எனக்கு என்ன பிரச்சனை நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா? அவங்க எனக்கு என்ன பிரச்சனை அப்படிலாம் நான் சொல்லவே இல்ல. நான் சொன்ன விதம் அப்படி இல்ல. நீங்க பயங்கரமா வேற பெர்ஸ்பெக்டிவ்ல மாத்தாதீங்க. எக்ஸ்கியூஸ் மீ, அவர் பேசுவார், உங்களுக்கு என்ன? அவர் பேசுவார், உங்களுக்கு என்ன? அப்பா போப்பா வினோதனா அக்கா இங்க பாருங்க. சொல்லுமா, என்னமா சொல்லு. நம்ம சாப்பிட்டு ஒரு மீட்டிங் வைக்க போறோம். அப்ப நீங்க இத டிஸ்கஸ் பண்ணுங்க. ஓகேவா? ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இப்ப பேசாதீங்க. எல்லாத்தையும் மீட்டிங்ல எல்லாம் பேசிட்டு இருக்க முடியாது. இது வந்து பிக் பாஸ் ஹவுஸ்மா. நம்ம வந்து தேவையான கருத்துக்களை நம்ம சொல்லலாம். அமைதியா
அமைதியா இருக்கிறதுக்கு இது ஒண்ணு கிளாஸ் ரூமோ மெடிடேஷன் ஹாலோ கிடையாது. அப்படிலாம் நீங்க சொல்ல முடியாது. பேசுறதெல்லாம் நீ ஸ்டாப் பண்ண முடியாது. முடியாது துஷார், முடியாது. இது என்னுடைய கருத்து சுதந்திரம், அதுல நீ தலையிட முடியாது. எந்த இடத்துல பேசணும், எப்படி பேசணும், அதெல்லாம் நீங்க வந்து சொல்றதுக்கு தேவையில்லை. பிரச்சனைகள் இருந்தா அத வந்து இந்த வீட்டுடைய ஆர்கனைசேஷன்ல அட்மினிஸ்ட்ரேஷன்ல பிரச்சனை இருந்தா தாராளமா உங்கள்கிட்ட சொல்லுவோம். ஒருவருக்குள்ள இருக்கிறத வந்து நாங்க பேசிக்கிறோம். ஓகேங்களா? எல்லாத்துக்குமே உங்கள்கிட்ட வரணும்ன்ற அவசியம் இல்லை. எங்களுக்கு ஒரு மூளை இருக்கு. ஓகே, கரெக்ட். நீங்க பேசுங்க, பட் மீட்டிங்ல இத பத்தி டிஸ்கஸ் பண்ணி எல்லாருக்கும் தெரியணும்ல. எக்ஸ்கியூஸ் மீ, இங்க நடக்கிறத நாங்க இங்க பாத்துக்கிறோங்க. நீங்க பாருங்க, அவங்களுக்கு ஒரு ஆள் இல்ல டீம்ல, அப்ப பேசதானே ஆகணும். ஏங்க நாங்க இங்கக்குள்ள டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அவங்க பேசுறது உங்களுக்கு என்ன, அவங்க டீம்ல ஒரு ஆள் மிஸ்ஸிங். ஆமா, நான் இங்க ரீகன்சிடர் சொன்னேன். நான் இன்னும் வந்து நான் வரேன்லாம் நான் சொல்லவே இல்ல. எக்ஸ்கியூஸ் மீ துஷார், I was just talking to these people that I am reconsidering. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போது நீங்க பிக் பாஸ் பாத்திருப்பீங்க தானே? இல்லக்கா, நான் அவ்வளவாலாம் பார்க்கல. பார்த்தது இல்ல. நான் பாத்திருக்கேன். என்ன இருங்க நான் சொல்றேன். அப்ப இந்த மாதிரி ஏதாவது ரொம்ப பிரச்சனையா போக போகுதுன்னும் போது இந்த மாதிரி யாரு கேப்டனா இருப்பாங்களோ ஒரு நிமிஷம் அவங்க வந்து அது இது பண்றதுக்கு சரி பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. பண்ணலனா அப்படி கிடையாதுக்கா. அது வேணா அந்த டீம் ஓபனா சொல்லவா? கேப்டன் அதெல்லாம் சொல்ல முடியாதுப்பா. கருத்து ரெண்டு பேர் பேசுறீங்க. நீங்க யாரும் நடக்கறீங்க கத்தி அது மட்டும் கத்துறது கிடையாது. எனக்கு மட்டும் என்ன தலையெழுத்தா நான் கத்துறதுக்கு? அப்படி கிடையாது. என்னுடைய விஷயங்களை நான் வந்து சொல்லலாம். அதுதான் பிக் பாஸ். அப்ப நீங்க மட்டும் வந்து சொல்றீங்க போன பிக் பாஸ்ல இப்படி நடந்துச்சுன்னு, அதே மாதிரி காப்பி அடிச்சு பண்றதா இந்த பிக் பாஸ்? அப்படி இல்ல. நீங்க சும்மா இருப்பா. அந்த பிரச்சனை நான் உங்களா இருக்கே தெரியுமா? நீ எப்ப பார்த்தாலும் எது கத்திக்கிட்டு இருக்க? நாங்க இந்த கிளீனிங் டீம்ல நான் இருக்கேன். கிளீனிங் டீம்ல நான் இருக்கேன். நீ ஓரே பாரு. நான் கிளீனிங் டீம்ல ஏதாவது பேசிட்டு இருக்கேன். இதுக்கு மேல ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் கிளீனிங் டீம்ல இருக்கேன். புரியுதா? நான் ஏன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை நீ வேலையை பாரு. எப்போ என்னன்னே தெரியாம ஒண்ணுமே தெரியாம அது எங்க கிளீனிங் பிரச்சனை என்னக்கா பண்றாரு? எப்போ பார்த்தாலும் யாருக்காச்சும் அதை பார்த்தாலும் சம்பந்தமே இல்லாம உட்கார்ந்து இது பண்ணிக்கிட்டு இருக்க. சிஸ்டர், அது ஏன் பிரச்சனை? கிளீனிங் டீம் ஏன் பிரச்சனை? கிளீனிங் டீம் எங்க